அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துர் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு, இறுதித் தலைப்பு 21 ஈடிணையற்ற வாழ்வு. வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துவிட்டு புத்தகத்தையும் படித்துக் கொள்ளுங்கள், நன்றாக விளங்கும். வாருங்கள் வரலாறுக்குள். அண்ணலின் வாழ்க்கை பயணம் 63வது மைல்கல்லை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. தாம் இவ்வுலகிற்கு எப்பணிக்காக அனுப்பப்பட்டனரோ அந்த பணி முழுமையடைந்து விட்டது என்ற எண்ணம் அவர்களின் உள்ளத்தை ஆட்கொண்டது. இறைவன் அளித்த உறுதிமொழிகள் அனைத்தும் ஒன்றையும் தவறாமல் நிறைவேற்றப்பட்டுவிட்டன. அவர்களின் வயதுமே உடல் வலிமையுமே வாழ்க்கை பாதையின் முடிவு நெருங்கிவிட்டதை எடுத்துரைத்தன. இறைவனே, என்னை முதுமையிலிருந்து காத்தருள் என்று எப்போதும் இறைஞ்சி வந்த அண்ணலின் அந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டான் போல தோன்றியது. வாழ்க்கை பாதையின் கடைசி மைல்கல் கண்முன்னே தென்பட்டது. அதற்கப்பால் பாதையுமில்லை, மைல் கற்களுமில்லை என்பதை நன்கு உணர்ந்தார்கள். அவர்களின் வாழ்க்கை மாலை நேரத்தை அடைந்திருந்தது. அந்த மாலை வானத்தில் வெற்றியின் பொற்குவியல் போல ஒளிந்த எழுத்துக்களில் ஒரு மாபெரும் மதமும் பெரும் அரசும் வரைந்திருந்தது. அந்த வானத்தை அண்ணல் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். புரவலர்களும் பாவலர்களும் வீரர்களும் வீரவனிதைகளும் வணிகர்களும் விவசாயிகளும் வரிசை வரிசையாக வந்து இஸ்லாத்தின் அணியில் சேர்ந்து கொண்டதை தம் கண்களால் கண்டார்கள். இஸ்லாம் வானலாவு உயர்ந்து உலகத்தை ஆட்கொள்ள முனைந்து நிற்பதையும், அருள் வெள்ளம் பாய்ந்து அனாச்சாரங்களை அடித்து அழித்து விடுவதையும், எவராலும் தடுக்க முடியாத பெரு வெள்ளமாக மாறுவதையும் அண்ணல் கண்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்வில் தங்கள் மகன் இப்ராஹீமின் ஆன்மா இவ்வுலகை விட்டு இறைவனை நோக்கி செல்வதை பார்த்ததும் கண்கள் மங்கின, இதயம் கலங்கியது. இங்கிருந்தே அவர்களின் வாழ்க்கையின் மஞ்சள் வெயிலும் தோன்றியது. அந்த வெளிச்சம் முழுமையாக மறைவதற்குள் இப்போது நான் மக்காவிற்கு சென்று ஹஜ்ஜு செய்து மக்களுக்கு தன் இறுதிச் செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் எரிந்தது. அந்த எண்ணம் நொடியில் காட்டுத்தீ போல அரபு முழுவதும் பரவிவிட்டது. அரபின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் மக்கள் மதீனாவில் குவிந்தார்கள். தலைவர்களும் ஆசிரியர்களும் அறிஞர்களும் வணிகர்களும் விவசாயிகளும் பெருமக்களும் வெள்ளம் போல வந்தார்கள். மதீனா மக்கள் அந்த கூட்டத்தால் திணறினர். அண்ணல் அவர்கள் 1,24,000 யாத்திரிகர்களுடன் மக்காவை நோக்கி பிரயாணமானார்கள். அவர்களுடன் மனைவிமார்களும் சென்றார்கள். மக்காவை நெருங்கியதும் தங்கள் பிரயாண உடைகளை கழற்றி யாத்திரிகர்கள் போல 2 வெண்துணிகளை அணிந்தனர். அதையே மற்ற முஸ்லிம்களும் செய்தனர். ஆண்டான், அடிமை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் எல்லா வேறுபாடுகளும் நீங்கின. இறைவனின் முன்னிலையில் எல்லோரும் ஒன்றானார்கள். லப்பைக், இறைவனே, இதோ நான் இருக்கிறேன் என்ற மொழியை திரும்ப திரும்ப உச்சரித்து மக்காவை நோக்கிச் சென்றார்கள். காபா கண்களுக்கு தென்பட்டதும், இறைவனே, இத்தூய இடத்திற்கு பெருமையும் மதிப்பும் கொடு என்று இருகை தூக்கி பிரார்த்தனை செய்தார்கள். காபாவை அடைந்து அதை சுற்றி ஓடினார்கள். கருங்கல்லை உட்டமிட்டார்கள், தொழுதார்கள். வெற்றியை அளித்த இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். அரஃபாத் வெயிலில் கூடாரமிட்டு தங்கினார்கள். மினாவில் கல்லெறிந்தார்கள். அனைத்து சடங்குகளும் முடிந்ததும் ஒட்டகத்தின் மேல் ஏறி மக்களுக்கு தன் இறுதிச் செய்தியை சொல்ல வந்தார்கள். வெயிலில் மணல் கொதித்தது. மக்கட்கடல் அலைமோதிக் கொண்டிருந்தது. அண்ணல் அவர்களை பார்த்ததும் கூட்டம் அமைதியுற்றது. அண்ணல் அவர்கள் மென்மையான தொனத்தில் பேசத் தொடங்கினார். ஒவ்வொரு வார்த்தையையும் உரத்த குரலுடையோர் மீண்டும் எடுத்துரைத்து அந்த மகா கூட்டத்தின் கடைசி முனையிலும் கேட்கச் செய்தனர். அண்ணல் அவர்கள் கூறியது அங்கு இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தலைமுறைகள் கடந்தும் உலகமெங்கும் மக்களுக்குரிய செய்தி. மக்களே, செவி கொடுக்குங்கள். இப்பின்னர் நான் உங்களை இங்கே சந்திப்பேனா என தெரியாது. இன்று எவ்வளவு மேலான நாள் என்பதை அறியீர்களா? இறைவனுக்காக தூய்மையான நாள். இது எந்த இடம் என்பதை அறிவீர்களா? தூய மக்கா நகரம். இவ்வாறு தூய நகரத்தில் தூய நாளில் எவ்வாறு உங்களுடைய உயிரும் செல்வமும் பாதுகாக்கப்பட கருவப்படுகின்றதோ அதேபோல என்றும் காக்கப்பட வேண்டும். இன்று முதல் என்றுமே வட்டி வாங்கக்கூடாது. என் தந்தை அப்பாஸ் அவர்களுக்கு இருந்த வட்டியையும் நான் நீக்கிவிட்டேன். பழிக்கு பழி எடுக்கும் வழக்கமும் இனி இல்லை. மக்களே, சைத்தான் மனமுடைந்து விட்டான். ஆனால் சிறிய விஷயங்களில் கூட அவனுக்கு சிக்கிக் கொள்ள வேண்டாம். ஒரே இறைவனையே வணங்குங்கள். உங்களுடைய மனைவியரின் மீது உங்களுக்கு உரிமை உண்டு. அதேபோல அவர்களுக்கும் உங்கள் மீது உரிமை உண்டு. அவர்கள் இறைவனால் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அடைக்கல பொருட்கள். அவர்களை அன்போடு நடத்துங்கள். அடிமைகள் உண்ணுவதை நீங்கள் உண்ணுங்கள், உடுத்துவதை நீங்கள் உடுத்துங்கள். முஸ்லிம்கள் எல்லோரும் உடன் பிறந்தவர்கள். ஒருவரின் உரிமையை மற்றவர் அநியாயமாக கைப்பற்றக்கூடாது. அதன்பின் மக்கள் ஒருமித்து, ஆம், நீ எங்களுக்கு இறைவனின் கட்டளைகளை அறிவித்தாய், உன் பணி முழுமையடைந்தது என்று சாட்சியளித்தனர். அண்ணல் அவர்கள் உரத்த சப்தத்தில், இறைவனே, இதற்கு நீயே சாட்சி, இறைவனே, இதற்கு நீயே சாட்சி, இறைவனே, இதற்கு நீயே சாட்சி என்று 3 முறை முழக்கமிட்டார்கள்.
அந்த நேரத்தில் இறைவனிடமிருந்து செய்தி வந்தது. இன்று உங்களுக்காக மார்க்கத்தை நிறைவேற்றினேன், என் அருளை உங்கள் மேல் பூரணமாக்கினேன். இதுவே அண்ணலின் பணி நிறைவு பெற்றதற்கான இறைவனின் சான்று. மதீனாவிற்கு திரும்பும் வழியில் உஹது போரில் உயிர் தந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். மறுமையும் அடைந்த மதீனாவின் முஸ்லிம்களுக்காகவும் இரவு நேரத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் அப்பொழுதே நோய் அவர்களைச் சூழ்ந்தது. மனைவிமார்களின் இல்லங்களுக்கு மாறி மாறி செல்வதற்கான வலிமை இப்போது இல்லை. அதனால் நான் யாருடைய இல்லத்தில் தங்க வேண்டும் என்று கேட்டபோது எல்லோரும் ஒத்துக்கொண்டு ஆயிஷாவின் இல்லத்திலேயே தங்கினார். அலியும் அப்பாஸும் தோள்களை தாங்கியவாறு மெதுவாக நடந்தே அண்ணல் அவர்கள் ஆயிஷாவின் இல்லத்தை அடைந்தார்கள். அங்கேயே அவர்களின் நோய் தீவிரமானது. அண்ணல் அவர்கள் மறுமை வீட்டை நோக்கி புறப்படுவதற்கான ஆயத்தங்களை தொடங்கினார். மீண்டும் காய்ச்சல் அவர்களை ஆட்கொண்டது. ஓயாத தலைவலியும் வேதனை கொடுத்தது. 2 வாரங்களாக நோய்வாய்ப்பட்டு நாளுக்கு நாள் நோய் அதிகமாகிக் கொண்டே போனது. மதினா முழுவதும் திக்பிரமை பிடித்தது போல இருந்தது. அவர்களின் அருமை மகள் ஃபாத்திமா அருகில் அமர்ந்து அழுத வண்ணம் இருந்தார். இதைக் கண்ட அண்ணல் அவர்கள் தம் மகளின் காதுகளுக்கு பக்கத்தில் வாயை நெருங்கி ஏதோ சொல்லினார். அதைக் கேட்டதும் ஃபாத்திமாவின் முகத்தில் கவலையின் மேகங்கள் திரண்டு கண்ணீரை பொழிந்தார். மீண்டும் அண்ணல் அவர்கள் ஏதோ சொன்னார்கள். அதைக் கேட்டதும் ஃபாத்திமாவின் முகத்தில் இருந்த கவலை மேகங்கள் கலைந்து மகிழ்ச்சி ஒளி பரவியது. பின்னர் ஆயிஷா நாயகி ஃபாத்திமாவிடம் கேட்டார், தூதர் அவர்கள் மரணப்படுக்கையில் கிடக்கும்போது உங்களிடம் 2 முறை ஏதோ கூறினார்கள். அப்பொழுது நீ ஒரு முறை துக்கமாகவும் மறுமுறை மகிழ்ச்சியாகவும் இருந்தாய். அதற்கு காரணம் என்ன? ஃபாத்திமா பதிலளித்தார், முதலில் என்னுடைய இறுதி நெருங்கிவிட்டது என்று சொன்னார்கள். அதைக் கேட்டு நான் அழுதேன். அதன்பின் என் மகளே, நீயே முதலில் என்னை மறுமையில் சந்திப்பாய் என்று சொன்னார்கள். அதைக் கேட்டதும் என் கண்களின் துக்கக் கண்ணீர் மகிழ்ச்சி கண்ணீராக மாறியது. அப்போது ஆயிஷா நாயகியின் வீட்டில் 7 தீனார் இருந்தது அண்ணல் அவர்களுக்கு நினைவிற்கு வந்தது. உடனே அவற்றை தர்மமாக செய்துவிடுமாறு ஆணையிட்டார். உலகச் செல்வத்தை விட்டுவிட்டு அல்லாவை சந்திக்க வேண்டுமென்றார். ஆயிஷா நாயகியும் அப்படியே செய்தார். அன்று இரவு அவர்களின் இல்லத்தில் விளக்கரிக்க எண்ணெய் கூட இல்லை. அண்ணல் அவர்களை பீடித்த கபவாத காய்ச்சல் ஏறி இறங்கிக் கொண்டே இருந்தது. குடும்பத்தினர் மருந்து செய்து கொடுக்க முயன்றனர். ஆனால் வேண்டாம் என்று அண்ணல் சொன்னார். இருந்தும் அவர்கள் விடாமல் மயக்கத்தில் இருந்தபோது மருந்தை வாயில் திணித்தனர். மயக்கம் நீங்கியதும் என் உத்தரவை மீறிவிட்டீர்கள் என்று சினமுற்றனர். ஒரு திங்கட்கிழமை சுடர் ஒளிரும் விளக்கைப் போல அண்ணல் அவர்கள் மகிழ்ச்சியோடு தோன்றினர். பள்ளிவாசலும் இல்லமும் பிரித்திருந்த திரையை நீக்கி பார்த்தனர். அப்போது மக்கள் அபூபக்கர் தலைமையில் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அதை பார்த்ததும் அண்ணல் அவர்களின் இதயம் மகிழ்ச்சியில் நிரம்பியது. அபூபக்கர் அண்ணல் அவர்கள் தொழுகைக்கு வருவார்களோ என்று நினைத்து விலக முற்பட்டார். ஆனால் அண்ணல் அவர்கள் விலக வேண்டாம் என்று சைகை செய்துவிட்டு திரையை மூடிக்கொண்டார்கள். அவர்களின் உடல்நிலம் மேம்பட்டது என்று தோழர்களின் இதயங்களில் நிம்மதி பிறந்தது. அபூபக்கரும் உமரும் மகிழ்ந்தார்கள். மக்கள் தங்கள் வேலைகளை செய்யச் சென்றார்கள். அபூபக்கர் தம் குடும்பத்தாரை சந்திக்க மதீனாவை விட்டுச் சென்றார். மீண்டும் மதீனாவில் மகிழ்ச்சி நிலவியது. ஆனால் அண்ணல் அவர்களுக்கு அன்று முழுவதும் அடிக்கடி மயக்கம் வந்து தெளிவது நடந்தது. அபூபக்கரின் மகன் அப்துர் ரஹ்மான் கையில் பற்குச்சி இருந்தது. அதை கவனித்த அண்ணல் அதை பெற விரும்புவதை ஆயிஷா நாயகி உணர்ந்தார். அவள் அந்த பற்குச்சியை வாங்கி மென்மையாக்கி அண்ணல் அவர்களுக்கு கொடுத்தார். அண்ணல் அவர்கள் அதை எடுத்து பல் துளைக்கினார்கள். பின்னர் தண்ணீரில் கைகளை நனைத்து முகத்தில் தடவினர். பிறகு ஆயிஷா நாயகியின் மடியில் தலையை வைத்துக்கொண்டு படுத்தார். அப்பொழுது, இறைவனே, மரங்கத்தின் வேதனையை எனக்கு சுரமமாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார். அந்த நொடியில் அவர்களின் வாழ்க்கையின் காட்சிகள் அனைத்தும் மனக்கண் முன் ஒளிர்ந்தன. அதோ சிறிய அனாதை குழந்தையாக அப்துல் முத்தலிப்பின் தோள்களில் அமர்ந்து விளையாடுகிறார். காபாவிற்குச் சென்று வீடு திரும்புகிறார். இளமை காலத்தில் பாலைவனக் கப்பலில் சிரியா சென்று கதிஜா நாயகியின் வாணிபச் செயலாளராக செய்கிறார். பின்னர் கதிஜாவை திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உறுகிறார். அடுத்து ஹிராமலையில் தனிமையில் சிந்தித்து, இது உருவ வழிபாடு இப்ராஹிம் நபியின் வழி அல்ல என்று உணர்ந்து வெளிச்சம் பெறுகிறார். அங்கே ஜிப்ரீல் வந்து,
இறைவனின் செய்தியை அளிக்கிறார். அதன்பின் மக்காவின் தெருக்களில் மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். உங்களை படைத்த இறைவனுக்கே வணங்குங்கள். கல்லுருவங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அதற்காக கல்லால் எரியப்படுகிறார், குருதி சிந்துகிறார். பின்னர் யத்ரிப் மக்களுடன் அகபாவில் உடன்பாடு செய்கிறார். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார். பத்ரு போர்க்களத்தில் வீர தளபதியாக நிற்கிறார். உகது சண்டை, அகழ் சண்டை, ஹுதைபியா உடன்பாடு அனைத்தையும் கடந்து மக்கள் திரள் திரளாக இஸ்லாத்தில் சேர்வதைக் கண்டு மகிழ்ச்சியாகிறார். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. பொய்மை அழிகிறது. மெய்மை வென்று கொள்கிறது. இறுதி ஹஜ் நிறைவேறுகிறது. இறுதி செய்தியை மக்களுக்கு தெரிவிக்கிறான். இறைவனும் அந்த பணியை நிறைவேற்றினதாய் அறிவிக்கிறான். அண்ணல் அவர்களின் மனத்திரையில் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் பளிச்சென்று மின்னுகின்றன. இறுதியாக அந்தத் திரையும் விழுகிறது. ஆயிஷா நாயகியின் மடியில் தலை வைத்திருந்த அண்ணல் அவர்களின் உடல் நொடியினின்று நொடி கனமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை ஆயிஷா உணர்ந்தார். கண் இமைக்காமல் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். அண்ணல் அவர்களின் உடல் குளிர்ந்தது. கைகள் ஒழுங்காய் தங்களது இடங்களில் அமைந்தன. அல்லாஹின் உயரிய தோழனிடம் செல்கிறேன், அல்லாஹின் உயரிய தோழனிடம் செல்கிறேன், அல்லாஹின் உயரிய தோழனிடம் செல்கிறேன் என்ற வார்த்தைகள் அவர்களின் வாயிலிருந்து மும்முறை வெளிவந்தன. பின்னர் அவர்களின் வாய் இறுக மூடிக்கொண்டது. கண்களும் இறுக மூடிக்கொண்டன. அண்ணல் அவர்கள் காலமான செய்தி ஒரு நொடியில் மதீனா முழுவதும் பரவியது. மக்கள் கேள்விப்பட்டதும் இடியால் உதிர்ந்த நாகம் போல் பதறினார்கள். தங்கள் காதுகளையே நம்ப முடியவில்லை. உமர் அவர்கள் வாளை உருவி, அல்லாஹுவின் தூதர் காலமாகிவிட்டார்கள் என்று எவன் சொன்னாலும் அவனின் தலையை துணிப்பேன் என்று முழங்கிக் கொண்டிருந்தார். மக்கள் யாரும் எது உண்மை என்று அறியாமல் திக்பிரமைப்பட்டனர். அப்பொழுது அபூபக்கர் ஆயிஷா நாயகியின் இல்லத்திற்குச் சென்றார். அவர் உள்ளே வந்து அண்ணல் அவர்களின் முகத்தை பார்த்தார். அப்பொழுது அந்த முகம் மலர்ந்த செந்தாமரை போல தெரிந்தது. தாங்கள் உயிரோடிருந்த போதும் இனிமையாயிருந்தீர்கள், இப்போதும் அதே இனிமையோடு இருக்கிறீர்கள் என்று கூறி நெற்றியில் முத்தமிட்டார். என் நண்பர், என் உயிரினும் இனிய நண்பர், என் தந்தையினும் மேலான நண்பர், தாங்கள் திட்டமாக காலமானீர் என்று கூறி மீண்டும் நெற்றியில் முத்தமிட்டார். பின்னர் ஒரு துணியால் முகத்தை மூடி வெளியே வந்தார். வெளியில் உமர் வாளை உருவி முழங்கிக் கொண்டிருந்தார். அபூபக்கர் அவரை அமரச் செய்தார். பின்னர் மக்களிடம் உரையாற்றினார். மக்களே, அண்ணல் அவர்களை வணங்குபவர்கள் இருந்தால் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அண்ணல் அவர்கள் காலமானார்கள். ஆனால் அல்லாஹுவை வணங்குபவர்கள் இருந்தால் அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவன், அவனுக்கு மரணமில்லை. பின்னர் அபூபக்கர் திருக்குரானின் வசனத்தை ஓதினார். முகமது ஒரு தூதரே, அவர்களுக்கு முன் எத்தனையோ தூதர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்கள் இறந்து போனாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் நீங்கள் பின்வாங்கி விடுவீர்களா? மேலும் வானமும் பூமியும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனிடமே எல்லாம் திரும்பும். அண்ணல் அவர்களும் அல்லாஹுவிடம் திரும்பிவிட்டார்கள். இதைக் கேட்டதும் உமர் அவர்கள் தரையில் விழுந்தார். மக்கள் கண்ணீர் மல்க அழுதார்கள். சிலர் தேம்பித் தேம்பி கதறினர். சிலர் ஏங்கி ஏங்கி துடித்தனர். சிலர் தங்கள் கைகளை நெரித்தனர். சிலர் தரையில் வீழ்ந்து கண்ணீரை கரைபுரண்டோடச் செய்தனர். மண்ணில் பிறக்கும் முன் தந்தையை இழந்த சிறுவன், 6 வயது ஆகும் முன் தாயையும் இழந்த பிள்ளை, ஹலீமாவின் குடும்பத்துடன் புல்வெளிகளில் ஆடு மேய்த்தான். சிரியா நாடு சென்று வணிகம் செய்தான். கதீஜாவை மணந்தான். மகள்களை பெற்றான். பிறரை தாங்கி வாழ்ந்தான். இருள் சூழ்ந்த உலகில் ஒளி தேடினான். கல்லாலும் சொல்லாலும் தாக்குண்டான். துன்பமும் துயரமும் சுமந்தான். ஆனால் வெற்றியின் சிகரத்தில் இருந்த போதும் துன்பம் தந்தவர்களை மன்னித்தான். மனித புனிதராக வாழ்ந்தான். வழிகாட்டியாக இருந்தான். ஒளி தந்த உத்தமனாக இருந்தான். வாழ்வளித்த வள்ளலாக இருந்த அண்ணல் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். 1000 கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்த மக்களை ஒரே இறைவனை வணங்கும் வழியில் நடத்தியவர் அவர். பாழ்பட்ட வாழ்வில் மூழ்கியவர்களை தூக்கி மனிதர்களாக, புனிதர்களாக,
தியாக செம்மல்களாக, உதவி செய்யும் பெருந்தகைகளாக மாற்றினார். அரசியல் அறிவும், அமைச்சுத்திறனும், சமாதானமும், மன்னிப்பும், சகோதரத்துவமும் கற்றுக் கொடுத்தார். போராடி குருதி சிந்தியவர்களை அன்பு செலுத்தும் மக்களாக மாற்றினார். அறிவில்லாமல் வாழ்ந்தவர்களை கல்வியிலும் அறிவிலும் முன்னேற்றினார். உலக வரலாற்றில் பொன்னெழுத்தில் பொறிக்கப்படும் தலைவர்களை உருவாக்கினார். அபூபக்கரையும் உமரையும் காலிதையும் வீரத்திலும் நெறியிலும் தோற்றுவித்தார். அண்ணல் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டாலும் அவர்கள் ஏற்றிய நந்தாவிளக்கு அணையவில்லை. அவர்கள் வாழ்ந்த வழி ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அவர்கள் காட்டிய நெறி விரிந்து கொண்டே செல்கிறது. அந்த ஒளிவெள்ள பாதையில் கோடி மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தளராது நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஓயாது நடந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அழியும் வரை, மண் மாயும் வரை, அண்டம் புரளும் வரை அந்த நடை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் வரலாறு நிறைவு பெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் அறிவது நம்மீது கடமையாகும். அதேபோல நம் மூலம் பிற சகோதரர்களுக்கும் நாம் எத்தி வைக்க வேண்டும். எனவே தாங்களும் இந்த வரலாறுகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் பகிருங்கள். மேலும் அனைவரும் எனக்காகவும் துவா செய்யுங்கள். இப்படிக்கு என்றும் அன்புடன் மௌலவி எஸ். ஷிஃபாத் நூரானி இலாஹி, இமாம், மஸ்ஜிதுல் ஃபலாஹ், பொத்தையன் குடியிருப்பு, புதுக்கோட்டை மாவட்டம். துணைச் செயலாளர், கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை.